வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு வீரனை பத்தினது. அவரோட பக்தி, அவருக்கு அமைஞ்ச ஒரு கொடூரமான எதிரி, அப்புறம் இது ரெண்டும் மோதும்போது நடக்கிற ஒரு மாபெரும் தியாகம். வாங்க அந்த பழங்கால கதைக்குள்ள போகலாம். ஒரு சின்னம் ஒரு சாதாரண வாளை விட பலமானதா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் நம்ம கதையோட அச்சாணியே. ஒருத்தரோட நம்பிக்கை எந்த அளவுக்கு, எந்த எல்லை வரைக்கும் போகும்னு சொல்ற கதை இது. சரி, நம்ம கதையோட ஹீரோ ஏனாதிநாத நாயனார். முதல்ல அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோழ நாட்டுல அரிசொல் ஆறு ஓடுற செழிப்பான எயினனூர்ல பிறந்தவர் இவர். தொழில் முறையில ஒரு சான்றார். ஆனா இவரோட உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? இவர் ஒரு மிகப்பெரிய வாழ்வீரர். சும்மா சாதாரண வீரர் இல்ல, பல இளவரசர்களுக்கே வாழ்பெயர்ச்சி கொடுத்த குரு. அந்த அளவுக்கு திறமையானவர், எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர். ஆனா பாருங்க, ஏனாதிநாதரோட வீரத்தெல்லாம் தாண்டி அவரை உண்மையிலே பெரியவரா காட்டினது அவரோட பக்தி தான். குறிப்பா ஒரு சின்னம், அந்த சின்னத்துக்கு அவர் கொடுத்த மரியாதை அவரோட உயிரை விட பெருசு. அது என்ன சின்னம்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம பேசிட்டு இருந்த அந்த சின்னம், அதுதான் இந்த கதையோட மொத்த திருப்பு முனையுமே. அது வேற எதுவும் இல்ல, விபூதி. விபூதி, அதாவது பஸ்மம்னு சொல்லுவாங்க. இது சிவபக்தர்கள் நெத்தில பூசுற அந்த 3 வெள்ளை கோடுகள். ஆனா இது வெறும் ஒரு அடையாளம் மட்டும் கிடையாதுங்க. இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. சிவபெருமானோட போதனைப்படி ஆன்மீகத்துல ஒருத்தர் முன்னேறணும்னா 3 முக்கியமான அசுத்தங்களை அழிக்கணுமா. இந்த விபூதி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த 3 விஷயங்களான நம்மளோட அகந்தை, கர்மவினை, அப்புறம் மாயை. இது எல்லாத்தையும் அழிச்சு ஞானம் அடையணும்னு நமக்கு ஒவ்வொரு நொடியும் ஞானகப்படுத்திட்டே இருக்கு. அப்ப அந்த 3 தடைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, 1 ஆணவம், அதாவது நான்கிற அந்த கர்வம். 2வது கண்மம், நாம செய்கிற சுயநலமான செயல்களோட விளைவுகள். 3வது மாயை, அதாவது இந்த உலகம்தான் எல்லாம், இதுதான் நிரந்தரம்னு நினைக்கிற ஒரு பிரம்மை. இந்த 3ஐயும் தாண்டி போகத்தான் விபூதி நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருநீரு ஒரு தெய்வீக மருந்து மாதிரி. இதை யார் பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியிலிருந்து விடுதலை, அதாவது மோட்சம் கிடைக்கும்னு உறுதி சொல்லுது. பாத்தீங்களா, இது வெறும் சின்னம் இல்ல, இது ஒரு விடுதலைக்கான பாதை. சரி, ஏனாதிநாதரோட புகழும் பக்தியும் வளர்ந்துகிட்டே போகுது. ஆனா இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கல. ஒருத்தனுக்குள்ள இது பொறாமை தீய மூட்டி விட்டுடுச்சு. அந்த எதிரியோட பேரு அதிசூரன். அவனும் ஒரு வாழ்வீரன் தான். ஆனா ஏனாதிநாதருக்கு நேர் எதிர். ஏனாதிநாதர் எவ்வளோ நல்லவரோ அவ்வளோ கெட்ட குணங்கள் கொண்டவன் அதிசூரன். திறமையிலையும் ஏனாதிநாதர்கிட்ட நெருங்க முடியாது. அதனாலேயே வந்த பொறாமையில எப்படியாவது நம்ம நாயனாரை தோற்கடிச்சு ஆகணும்னு ஒரு வெறியோட அலைஞ்சான். பொறாமையில புத்தி பேதலிச்சு போன அந்த நரி சிங்கத்தை சண்டைக்கு கூப்பிட்டுச்சு. ஆனா நேருக்கு நேரா மோதுறதுக்கு தைரியம் இல்ல. அதனால என்ன செஞ்சான்? தன்னோட சொந்தக்காரங்களையெல்லாம் கூட்டிட்டு ஒரு பெரிய பட்டாளத்தோட ஏனாதிநாதர் வீட்டுக்கு போனான். ஆள் பலத்தை வச்சு ஜெயிச்சிடலான்னு ஒரு சின்ன புத்தி. ஆனா அதிசூரன் போட்ட கணக்கு தப்பா போச்சு. அந்த முதல் சண்டையே அவனுக்கு ஒரு பெரிய அடியா விழுந்துச்சு. நேருக்கு நேர் நடந்த அந்த போர்ல அதிசூரனும் அவன் ஆட்களும் படுதோல்வி அடைஞ்சாங்க. பல பேர் செத்து மடிஞ்சாங்க. கடைசியில அதிசூரன் போர்க்களத்தை விட்டே ஓடிட்டான். அப்பதான் அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நேர்மையா சண்டை போட்டா ஏனாதிநாதரை ஜெயிக்கவே முடியாது. அதனால அவன் சூழ்ச்சி வழியில போக முடிவு பண்ணான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இனிமே அப்பாவி மக்கள் சாக வேண்டாம், அதனால நாம 2 பேரை மட்டும் தனியா சண்டை போட்டுக்கலான்னு ஒரு தூது அனுப்புனான். இது ஒரு சூழ்ச்சின்னு தெரியாம மக்கள் உயிரை காப்பாத்தணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துல ஏனாதிநாதன் அந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு. இப்போ அதிசூரனோட அந்த சூழ்ச்சி தான் ஏனாதிநாதரோட பக்திய உச்சகட்ட சோதனைக்கு உள்ளாக்க போற ஒரு களத்தை ரெடி பண்ணுச்சு. சண்டை நடக்கிற இடத்துக்கு அதிசூரன் வந்தான். ஆனா ஒரு தந்திரத்தோட வந்தான். தன்னோட நெத்தியில விபூதிய பூசிட்டு அதை யாருக்கும் தெரியாம தன்னோட கேடயத்தால மறைச்சுக்கிட்டான். சண்டை ஆரம்பிச்சுது. ஏனாதிநாதர் தன்னோட வாளை ஓங்கி அவனை தாக்க போற நொடியில அதிசூரன் தன்னோட கேடயத்தை டக்குன்னு கீழே இறக்கினான். அவன் நெத்தியில அந்த புனித திருநீரு. அத பார்த்த அடுத்த கணம் ஏனாதிநாதர் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அடடா, என்ன ஒரு பாவத்தை செய்ய பார்த்தேன். இப்போ இவரும் ஒரு சிவனடியார் ஆயிட்டாரே, இவரை எப்படி நான் தாக்குறதுன்னு நினைச்சாரு. அந்த நொடியில அவருக்கு எதிரா நின்னது அதிசூரன் இல்ல, சிவச்சின்னத்தை தாங்கி நிக்கிற ஒரு பக்தர். உடனே தன்னோட வாளை கீழே இறக்கிட்டாரு. ஆனா வாளை முழுசா கீழே போடல. ஏன் தெரியுமா? ஒருவேளை தான் ஆயுதம் இல்லாம நின்னா நிராயுத பாணியை கொன்ன பாவம் அதிசூரனுக்கு வந்துடுமேன்னு யோசிச்சாரு. பாருங்க, தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம எதிரிக்கு பாவம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனசு. அவர் அப்படியே சில மாதிரி நிக்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அதிசூரன் அவரை வஞ்சகமா கொன்னுட்டான். அதிசூரன் நினைச்ச மாதிரி ஜெயிச்சிட்டான். ஆனா அது உண்மையான வெற்றியா
இல்ல, ஏனாதிநாதரோட உண்மையான கதை அந்த தியாகத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. ஏனாதிநாதர் மண்ணுல செறிஞ்ச அந்த நேரத்துல சிவபெருமானே அவர் முன்னாடி தோன்றி தன்னோட பக்தியோட உச்சத்தை மெச்சுறாரு. தன்னோட உயிருக்கு மேல அந்த சிவ சின்னத்தை மதிச்ச அந்த மாபெரும் தியாகத்துக்காக ஏனாதிநாதர் நேரா சிவலோகத்துக்கே அழைச்சிட்டு போகப்பட்டார். இதை விட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்? ஏனாதிநாதரோட கதை நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு நம்பிக்கையோட உண்மையான சோதனை அது. நம்மளோட நம்பிக்கைக்காக நாம எந்த எல்லை வரைக்கும் போகணும்? இந்த கேள்வியோட இந்த நிகழ்வை இங்க நிறைவு செய்றோம். நன்றி.